ஆமா கூட இப்பதான் சந்தோஷமா இருக்கு. எங்க மாமா காமா என்னன்னு என்னத்தா என்னன்னு ஏன் அவரு வரல? ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா? முடிச்சுட்டு அனுப்புவாங்களா? சாரி சுந்தரவள்ளி, இந்த தடவையும் மச்சானுக்கு ஜாமீன் கிடைக்கல. பாத்தியாத்தா, நீ ஆரத்தி எடுக்கக்கூடாதுன்னு அந்த புள்ள முந்திக்கிட்டு ஓடிச்சுல, ஏதோ அதிர்ஷ்டம் வந்து குமிஞ்சிடும், ஐயா வந்து இறங்கிடுவான்னு சொன்னாப்புல. நடக்கிற கூத்தையெல்லாம் பார்த்தியா? மொத்த மூதையும் அது மூஞ்சுக்குள்ள உட்காந்து எட்டி பக்குத்தா. அண்ணா சும்மா இருங்கண்ணே, எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரியாது. ஆமாம், உன்னை எது பேசினாலும் அதை தட்டி கழிச்சிருவேன். நான் என்ன சொல்லும் காது கொடுத்து கேட்க மாட்டேன். எங்கடா? எங்க உங்க அப்பா? கூட்டிட்டு வருவேன்னு சொன்ன, எங்க? ஏன் கூட்டிட்டு வரல? இதுக்குதானா? இதுக்குதான் வாய்ஸ் அவட அடிச்சியா? இல்லாத ஆட்டம் ஆடிட்டு பெருமையா பேசிட்டு போன. என் அப்பாவை கூட்டிட்டு வரதுக்கு எனக்கு தெரியும்னு இப்ப எங்க? எங்கன்னு சொல்லு. எங்க உங்க அப்பா? பாத்தீங்களா, நான் ஆரம்பத்திலே சொல்லல, இவ வெறும் வாய்ஜாலம் பேசுறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு, காரியத்துல எதுக்குமே லாய்க்கு கிடையாது. ஆரம்பத்துல இருந்து படிச்சு படிச்சு சொன்னேன், உடனடியா சீனியர் லாயரை டெல்லியில இருந்து கூட்டிட்டு வரலாம், அவங்களாலதான் இந்த கேஸ டீல் பண்ண முடியும்னு சொன்னேன். சொன்னதை கேட்டியாடா? இப்போ இப்போ என் புருஷனை ஜெயிலே விட்டு வேடிக்கை பாக்குறதுக்கு தான் அத்தனை ஆட்டம் ஆடினியா நீ? சொல்லுடா, பதில் சொல்லு. அங்கிள் சொல்லி வைங்க, இந்த தடவை வாதாடினது கூட தாய்க்குளம் ஏற்பாடு பண்ண வக்கீல் தான். இப்பயாவது இவன் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறானு பாருங்க ஆண்டி. சொன்ன வாக்க காப்பாத்த முடியல, இந்த லட்சணத்துல உங்க மேல பழிய போடுறான். எனக்கு அப்பவே தெரியும் ஆண்டி, இவன் சும்மா பேப்பர் டைகர் தான். இவன் சொல்றபடி எதுவுமே இவனால செய்ய முடியாது. ஹரிதா, நீ கொஞ்சம் பேசாம இருக்க மாட்டியா? வை டாடி, நான் ஏன் பேசாம இருக்கணும்? இவனுக்கு பேச மட்டும்தான் தெரியும், ஆனா ஒன்னும் செய்ய தெரியாது. இதுவே ஆன்டி பொறுப்பை என்கிட்ட விட்டிருந்தா நானே அங்கிள் இந்நேரம் வெளியே கொண்டு வந்து நிறுத்திருப்பேன். உன் வெத்து பெருமையெல்லாம் உன்னோட நிப்பாட்டிக்கோ, புரியுதா? ஓவரா பேசுன, என் கிட்ட வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நல்லா வெளுத்து விட்டுருவேன் உன்னை. நிறுத்துறா. எதுக்கு அவகிட்ட சண்டைக்கு போற? எதுக்கு சண்டைக்கு போற? நான் உன்னை கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், எனக்கு பதில் சொல்லு. தோத்தது நீ. தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டு எல்லார் மேலயும் எகிரிட்டு இருக்க. சொல்லு, ஏன் கிட்ட காரணத்தை சொல்லு. ஏன் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரல? காரணத்தை சொல்லுடா. தாய்க்குலமே, அதான் நான் சொன்னேன்ல, டாடிக்கு ஜாமீன் கிடைக்கணும்னா போலீஸ் சைடுல கொஞ்சம் பணம் செலவு பண்ணணும்னு அந்த வக்கீல் சொன்னாரு. நான் தான் அதை வேண்டான்னு சொன்னேன். ஏய், வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாருடா? நீ சம்பாதிச்ச காசா? இல்ல, நானும் உன் அப்பாவும் வேர்வை செஞ்சு சம்பாதிச்ச காசு. எவ்வளவு லட்சம் எவ்வளவு வேணுமோ நான் தூக்கி போட்டிருப்பேனடா. உங்க அப்பா வெளியில கொண்டு வந்திருப்பேல. வேணான்னு சொல்லிட்டா நான் வேணான்னு. இதுதான் உங்களோட பிரச்சனை. இவ்வளவு வருஷம் டாடி கூட வாழ்ந்திருக்கீங்கல்ல, அவரை பத்தி கொஞ்சமாச்சும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா உங்களுக்கு? பணம் கொடுத்து பெயில வாங்குறோம்னு சொன்னா டாடி ஏத்துப்பாரா? ஏய் சொல்லுங்க. சும்மா வாய் சவடால் விடாத. அவர் ஏத்துக்கிட்டா என்ன, ஏத்துக்கலனா என்ன? அவர் வெளியில வந்தாகணும், அதுதான் முக்கியம். நான் பணத்தை கொடுத்து வெளியில வர வச்சிருப்பேன். அது பத்தாது, வெளியில வர்றவரு நிம்மதியா இருக்கணும். என் டாடியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஏன், நானே பாதி டாடி தான். என் டாடி சட்டத்தை மதிக்கிறவர். குறுக்கு வழியில நான் சட்டத்தை விலைக்கு வாங்கினா அவர் ஒரு நாளும் என்ன மன்னிக்க மாட்டார். இதுவே அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட பணம் கொடுத்து வெளியே வர வேண்டிய அவசியமே எனக்கு இல்லைன்னு அவர் சத்தம் போட்டிருப்பாரு. ஏய், உன்னை நம்பி விட்ட பாரு, அது ஏன் தப்பு? ஒழுங்கு மரியாதையா ஆரம்பத்துல இருந்து நான் இதை டீல் பண்ணிருக்கணும். இத்தனை நாளைக்கு அவரை வெளியில கொண்டு வந்திருப்பேன். பாத்தீங்களானே, பண்றதையெல்லாம் பண்ணிட்டு அவர் தப்ப ஏத்துக்கவே மாட்டேங்கிறான். அவ்வளவு ஈகோ இல்ல.
தப்பே பண்ணாதப்ப நான் எதுக்கு ஏத்துக்கணும்? அங்கிள், இவங்களுக்கு எடுத்து சொல்லுங்க. சுரேகாவோட கல்யாண இன்விடேஷனை வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் இருக்கு, பெத்த தகப்பனா கல்யாணத்துல கலந்துக்கணும்னு சொல்லி இன்னொரு பெட்டிஷனை போட்டு 2-3 நாள்ல நான் அவரை வெளியே கொண்டு வந்துருவேன்னு அந்த அட்வொகேட் சொன்னார். அத கொஞ்சம் சொல்லுங்க. அதுவும் எந்த அட்வொகேட்? இவங்க ஏற்பாடு பண்ண அதே அட்வொகேட். 3 நாள், 3 நாள் என் டேடியை நான் வெளியே கொண்டு வந்தே தீருவேன். சீ, நிறுத்துடா. மூஞ்ச பார்த்து பேசுறதுக்கு கூட போட. சுந்தரவள்ளி, நீ எப்பவும் எவ்வளவு தைரியமா இருப்ப. நீயே இப்படி அப்செட் ஆகி உட்காரலாமா? முடியல, என்னால சுத்தமா முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் என்னால முடியல. சரியா சாப்பிட முடியல, யோசிக்க முடியல, ஆபீஸ்ல ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. என் கூடவே எனக்கு துணையா என் முன்னாடி ஒரு மலை மாதிரி நிப்பாரு. ஆனா இப்போ அவர் என் கூட இல்லாதது என் உடம்புல இருந்து ஒரு பகுதியை எடுத்த மாதிரி இருக்கு. நான் ஒரு நடப்பினமா ஆயிட்டேன். அதான் சார், பெரியய்யா எப்படியும் வந்துருவாருன்னு அவ்வளோ சந்தோஷமா இருந்தோம். பெரியய்யா இந்த தடவையும் ஏமாத்திட்டாரே. அவருக்கு பெயில் கிடைச்சிடும், அவர் கண்டிப்பா வெளியில வந்துருவாருன்னு நினைச்சேன். ஆனா பெத்தது பேரை காப்பாத்தும்னு சொல்லுவாங்க. ஆனா இவனால அவங்க அப்பாவை கூட காப்பாத்த முடியலன்னு. ஏன் எப்படி இருக்கான்? இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சச்சா, சூர்யா போராடிதான் பார்த்தான் சுந்தரவள்ளி. இல்லன்னு. சரி விட, அத பேசி என்ன ஆக போகுது? அதான் சூர்யா சொன்னான்ல, 3 நாள்ல அவரை வெளியில கொண்டு வந்துடலான்னு. அடுத்த ஹியரிங்ல வரத்தான் போறாரு.